கிளாஸில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். அதில் என்னென்னலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ணுறது, அப்புறம் அதில் டொமைன் கோடொமைன் கண்டுபிடிக்கிறது, அதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுங்கிறத இந்த மாதிரி சம்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 1 2 3 4, ஒய்யோட வேல்யூ 2 4 6 8 10 கொடுத்துட்டாங்க. இப்போ ஆறும் கொடுத்துட்டாங்க 1 2 2 4 3 6 4 8 கொடுத்துட்டாங்க. இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி செக் பண்ணலாம்? எக்ஸோட வேல்யூஸ் 1 2 3 4, ஒய்யோட வேல்யூஸ் 2 4 6 8 மேப்பிங் பண்ணலாம். 1லேருந்து 2, 2லேருந்து 4, 3லேருந்து 6, 4லேருந்து 8. ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரு அவுட்புட்டு தான் இருக்குது. ஈச் இன்புட் ஹேஸ் ஒன்லி ஒன் அவுட்புட். அப்போ இது வந்து ஃபங்க்ஷன். டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் எழுதணும். டொமைன் அப்படிங்கிறப்ப 1 2 இதில் டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டொமைன் அப்படிங்கிறது இன்புட்ஸ் 1 2 3 4, கோடொமைன்ங்கிறது எல்லா அவுட்புட்ஸ் 2 4 6 8 10. இதில் மேப்பிங் ஆனது மட்டும் ரேஞ்ச் 2 4 6 8ங்கிறது ரேஞ்ச். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ப்ராப்ளம் வந்து f of x கொடுத்துட்டாங்க, x² - 2, x வந்து -2 -1 0 3 கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து எஃபோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எஃப்ங்கிறது ஃபங்க்ஷனாக இல்லையாங்கிறதையும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் எஃப்பை கண்டுபிடிக்கணும். அப்போ f of -2ஓட வேல்யூ -2² வேல்யூ 4, 4 - 2 2. f of -1ஓட வேல்யூ -1² வேல்யூ 1, 1 - 2 -1. f of 0ஓட வேல்யூ -2. f of 3ஓட வேல்யூ 3 3s are 9, 9 - 2 7. அப்போ f of values வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஈச் இன்புட் ஹேஸ் ஈச் அவுட்புட். ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட்டு தான் இருக்குது. ஸோ இது ஃபங்க்ஷன். ஸோ f வேல்யூஸும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த f லிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன வேல்யூஸ் வந்தது? -2க்கு வந்து 2, -1, -2 7. இது f வேல்யூஸ். அப்புறம் இது ஈச் இன்புட் ஹேஸ் ஈச் ஒன் அவுட்புட். ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். வேல்யூ ஏபிசின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு ரிலேஷன் செட் ஆஃப் ரிலேஷன்ஸ் கொடுத்துட்டு அது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். -1 1 3 4 A B C. -5லேருந்து ஏக்கு மேப் ஆகுது, 1லேருந்து ஏக்கு மேப் ஆகுது, 3லேருந்து பிக்கு மேப் ஆகுது. இதில் ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட்டு தான் இருக்குது, ஒரு இன்புட்டுக்கு 2 அவுட்புட் கிடையாது. அப்போ இது வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ரிலேஷன் வந்து -5, B 1, B 3, A 4, C கொடுத்துட்டாங்க. இது ரிலேஷனான்னு கேட்டிருக்காங்க. -5Bக்கு போகுது, 1Bக்கு போகுது, 3Aக்கு போகுது, 4Cக்கு போகுது. இதில் ஒரு ஏரோ டயக்ராம் தான், ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட்டு தான் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஏ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து ஃபங்க்ஷனாக இல்லையாங்கிறத பார்க்கணும். 5 Aக்கு போகுது, 1 Aக்கு போகுது, 3Bக்கு போகுது, 4Cக்கு போகுது. 1ங்கிறது மறுபடியும் Bக்கு போகுது. அதாவது 1 ஹேஸ் 2 அவுட்புட்ஸ், A அண்ட் Bங்கிற 2 அவுட்புட்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கணும். 1.9 வந்து f of x கொடுத்துட்டாங்க, 2x - x². இதுலேருந்து f of 1, f of x plus 1, f of x plus f of 1 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. f of 1, அப்போ x இருக்கிற இடத்துல 1 போட்டலாம். 2 - 1² 1, 2 - 1 1. f of x plus 1 அப்படின்னா f of x plus 1னா x இருக்கிற இடத்துல x plus 1 போடலாம். 2 × x plus 1 - x plus 1 the whole square. 2x plus 2 minus a plus b whole square formula வந்து a² plus b² plus 2ab. இதை மல்டிபிள் பண்ணலாம். 2x plus 2 minus x² minus 1 minus 2x. 2x minus 2x கேன்சல் ஆயிரும். minus x², 2 minus 1 வந்து 1. அப்போ minus x² plus 1. அடுத்தது f of x, f of 1 கண்டுபிடிக்கணும். f of x வந்து 2x minus x², f of 1ஓட வேல்யூ 1. அப்போ இதோட ஆன்சர் இதுதான். தேங்க்யூ.
For more videos, subscribe it.